ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு க்ராச்செட் லைன் எப்படி க்ரோஷே லைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப் நாட் மேக் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் 6 நார்மல் செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் செயினையும் லாஸ்ட் செயினையும் ஜாயின் பண்ணி ஒரு சின்ன ஹோல் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோலுக்குள்ளார விட்டு உங்களுக்கு அந்த ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி வந்து எண்டு வரைக்கும் சிங்கிள் செயினாக போட்டுகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது ரொம்ப டைட்டாக போடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஆரிகமி வந்து ரொம்ப டைட்டாக தெரியும், உங்களுக்கு சர்க்கிள் மாதிரி வராது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவே போட்டுக்கோங்க. இது ஃப்ளெக்சிபிளாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு பேஸ் செயினுக்கும் 2 சிங்கிள் செயின் போடுங்க. போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சர்க்கிளாக தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு எத்தனை ரோ தேவைப்படுதோ அத்தனை ரோ போட்டு உங்களுக்கு வந்து எண்டு வரைக்கும் பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி அழகாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சர்க்கிளை தான் வந்து நம்ம சென்டர் ஃபேஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுலேருந்து நம்ம லைனோட அந்த ஃபெதர்ஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இன்னொரு கலர் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா 2 சிங்கிள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நார்மலாக அது எதுக்குன்னா எக்ஸ்டெண்டட் ஸ்டிச் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் 3 டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ 2 சிங்கிள் ஸ்டிச் 3 டபுள் ஸ்டிச்சு. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டல் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது நம்ம நார்மலாக ஃப்ளவருக்கு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ 1 2 அதுக்கப்புறம் இன்னும் 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 வந்துடும். 3 வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ இது டிபெண்ட்ஸ் தான், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4 கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 சிங்கிள் ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து கீழே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் வந்து கண்டினியூஸாக எண்டு வரைக்கும் போட்டுட்டு வரணும். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இயர்ஸ் பண்ணணும். ஆக்சுவலி நீங்கள் எல்லோ பண்ணும்போது இயர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதை முடிச்சுட்டு கூட நீங்கள் தனியாக இயர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் டைம் போட்டோம் இல்லையா, நம்ம ப்ரௌனுக்கு போட்டோம் இல்லையா, அதே ஸ்டிச்சு தான். 2 சிங்கிள் ஸ்டிச்சு அப்புறம் 3 டபுள் ஸ்டிச், அகெயின் 2 சிங்கிள் ஸ்டிச் போட்டு கீழே கனெக்ட் பண்ணுறது, அதுதான் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு கலரை டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு அந்த நூலை வெளியே எடுத்து அப்படியே வந்து 2 இது போட போகிறேன், 2 இயர்ஸ் மாதிரி போட போகிறேன். இது வந்து நம்ம லைனோட இயர்ஸ் பண்ணுறதுக்காக இதை நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, 2 இயர்ஸ் நடுவில் வந்து ஒரு 5 சிங்கிள் செயின் போட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ப்ரௌன்லேருந்து அடுத்து வந்து எல்லோ வரும். ஸோ கரெக்டாக அதை எடுத்துகிட்டு எந்த நூல் வருதோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து முடிச்சதுக்கப்புறம் நார்மலா உள்ள விட்டு விட்டு சிங்கிள் செயின் போட்டுக்கோங்க. ஏன்னா இத நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி 2வது ஹெட் போறதுக்காக இத நம்ம பண்ண போறோம். ஸோ இதில கட் பண்ணி ஒரு 5 செயின் போட்டுட்டு நான் வந்து நல்லா ஹெட்டா வர மாதிரி ட்ரை பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஐஸு, நோஸ் இதெல்லாம் கட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் கலரில் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா? அந்த நம்ம இதே மாதிரி ஒரு க்ரோஷில அதையும் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த ஒயிட் கலரில் பண்ணியிருக்கிறது நம்ம எல்லோ கலர் மாதிரியே தான், ஜஸ்ட் 2 லேயர்ஸ் மட்டும் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். இதில் நீங்கள் கீ செயின் மாதிரியோ இல்லை எது வேணாலும் இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ராக்கி கிஃப்ட் ஐட்டம் எது வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.